முயற்சி, திறமை, தன்னம்பிக்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் இன்னும் கஷ்டம்தான் பட்டுக்கின்னு இருக்கீங்க, இன்னும் 7.5 சனி பிடியிலிருந்து எங்களுக்கு இன்னொரு விடிவு காலமே வரல, அதே மாதிரி எங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வழியும் இன்னும் பிறக்கலை, நாங்கள் தினசரி வாழ்க்கையை போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அருமையான நல்ல காலம் வரப்போகுது. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய போகிறீங்க. தொட்டது தொலங்க போகுது, கெட்டது விலக போகுது. எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எந்த வேலையை நீங்கள் நினச்சி தொடங்குறீங்களோ அந்த வேலை வெற்றிகரமாக எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக செஞ்சு முடித்து மிகப்பெரிய ஆளாக வர போகிறீங்க. அப்படி ஒரு அருமையான பொற்காலம் உங்களுக்கு வந்துட்டுது. நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி மட்டும்தான் பண்ணணும். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் வாழ்க்கையில் உங்கள் மனைவியோடையும் உங்கள் குழந்தைங்களோடையும் உங்கள் குடும்பத்தோடையும் மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, லக்ஸரி லைஃப், அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிற குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அத்தனை ஆசைகளையும் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்க போது. உங்கள் கடன்லாம் அடைய போது. நீங்கள் உங்களை யார் யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும். இன்னைய பதிவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போயிருக்கார். ஜாதகம் பார்க்க போகும்போது அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் நிலத்தில் இந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது ஜென்ரலாக சொல்கிறான், ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போகிறாரு. அந்த ஜோசியக்காரர் இந்த உங்கள் நிலத்தில் ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்குது அப்படின்னுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தை அவர் தோன்றாரு. ஆள் வச்சு தோன்றாரு, ஜேசிபி வச்சு தோன்றாரு, எதையோ வச்சு நிலத்தை தோண்டின்னு இருக்கார். புதையலே கிடைக்கல. 5 அடி தோன்றாரு, 10 அடி தோன்றாரு, 20 அடி தோன்றாரு, 25 அடின்னு தோன்றாரு, புதையல் கிடைக்கல. அவர் அந்த தோன்ற செலவு இப்போ ஏகப்பட்ட செலவாகும் இல்லைங்களா, அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. வேறு வழி இல்லாமல் அந்த நிலத்தை விற்றுட்டு போயிடுறாரு, சரிங்களா? அந்த வாங்கினவர் இன்னும் ஒரு 2 அடி தோன்றாரு, புதையல் கழிச்சிட்டுது, சரிங்களா? அதாவது ஜோசியம் பார்க்க போகிறாரு. அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நிலத்தில் இந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் தோண்டி தோண்டி பார்க்குறாரு. 5 அடி 10 அடி ஆச்சு, 10 அடி 15 அடி ஆச்சு, 15 அடி 20 அடி ஆச்சு, 20 அடிக்கு மேலேயும் தோண்டி பார்க்குறாரு, முடியல. அதுக்கு மேலே அவரால் பொறுமை என்ன சொல்கிறது, அவருக்கு நம்பிக்கை இல்லை, சரிங்களா? நம்ம வேஸ்ட்டு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆள் வச்சு தோண்டினார்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு இல்லைங்களா, வேறு வழி இல்லாமல் அந்த நிலத்தையே அவர் விற்றுட்டு போயிட்டார், கோபப்பட்டு, சரிங்களா? கோவப்பட்டு நம்ம தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டோம்னு நம்பிக்கை இல்லாமல் கோவப்பட்டு அந்த நிலத்தை வேற ஒருத்தர்கிட்ட விற்றுட்டு போயிட்டார். அந்த வேற ஒருத்தர் இன்னும் ஒரு 2 அடி தோன்றாரு, புதையல் கழிச்சிட்டுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டீங்க, சரிங்களா? எல்லா கஷ்டமும் முடிய போகுது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா செம லாபம் கிடைக்கும். அதாவது வியாபாரத்தில் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மூட்டை மூட்டையாக பணம் வரும். அவ்வளோ எக்கச்சக்க லாபம் வரும், எக்கச்சக்க லாபம். நீங்களாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் ஒரு பங்கு நினச்சிருந்தீங்கன்னா 5 மடங்கு லாபம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதை கேட்கும்போது. அப்படி ஒரு அருமையான பொற்காலம் பிறந்திருக்கு எல்லா தனுசு ராசிக்காரர்களும் சரி, தனுசு லக்னக்காரர்களுக்கும் சரி, சரிங்களா? அதை முதல்ல நீங்கள் நம்பணும். நமக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. நம்மளோட ராசி அதிபதி குரு பகவான் அவர் 5வது இடத்துல வந்திருக்காரு. 5ல் குரு வந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காது. 7, 9 இந்த இடத்துலலாம் பார்க்குறாரு. இது அருமையான நேரம். இந்த நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணணும், சரிங்களா? மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த வடநாட்டு சேட்டுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது பணத்தை அப்படியே வச்சுருப்பாங்க. எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இந்த குரு பகவானோட இந்த 5, 7, 9 இந்த இடத்துல வரும்போது தான் அவங்க அதை தொடங்குவாங்க. 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல அவங்க ராசியில் குரு பகவான் வரும்போது தான் தொடங்குவாங்க. உடனே அவங்களுடைய தொழில்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதனால தான் அவங்க என்றைக்குமே பணக்காரங்களாக இருக்காங்க. நம்ம அப்படியே பார்க்குறோம், ஆஹா அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறோம். அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க பல வழிமுறைகளை கையாண்டு இருப்பாங்க. நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்பாங்க. இந்த குரு தேசம் நல்ல முறையில் நடக்கணும், அப்படிலாம்
பார்த்து தான் அவங்க மேல்தட்டு மக்களாக இருக்காங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்து மிகப்பெரிய எக்கச்சக்க லாபம் வரும். அதாவது கணிக்கவே முடியாது. மூட்டை, அதாவது ஒரு நாள் வருமானமே ஒரு மூட்டையில் எடுத்துன்னு வரலாம். அந்த அளவுக்கு மூட்டை மூட்டையாக உங்களுக்கு பணம் வரும். சரிங்களா? யார் யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து ஈரோடு அவர் ஒரு ஜாதகத்தை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனார். அவரோட பொண்ணுக்கு வந்து இன்னும் சரியான வரன் அமையல. பி முடிச்சிருக்க அந்த பொண்ணு, தனுசு ராசி, 7.5 சனி. சரிங்களா? வேலையே கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பொண்ணு பெங்களூரில் போய் தங்கியிருக்கு. ஒரு வேலை கூட கிடைக்கல. அதேமாரி வரணும் பார்த்துட்ருக்காரு, அமையலை. ஏன் அந்த 7.5 சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுனால அவர் கொஞ்சம் திருமண ஏற்பாடும் சரியாக அவர் செய்யலை. அவர் சரிங்களா? 7.5 சனி முடியட்டுன்ற மாதிரி இருந்தார். 7.5 சனி முடிஞ்சதுமே அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிட்டுது பெங்களூரில். வரனும் கிடைச்சிட்டுது. வரன் வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அந்த பையன் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான். அவங்களுக்கு சொந்தமாக ஸ்கூல் இருக்குது. இங்கே பெரிய பண்ணையார் குடும்பம். சரிங்களா? பண்ணையார் குடும்பம். அவங்களுடைய ஃபேமிலி வந்து மிகப்பெரிய பாலிடிக்ஸில் வந்து மிகப்பெரிய ஆளவங்க. ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அவங்க. அந்த வீட்டில் அவங்களுக்கு சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? எதுக்கு சொன்னேன்னா, முயற்சி பண்ணுங்கள், உடனே கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு குரு பயிற்சி வந்து இல்லைங்களா? குரு பயிற்சி வந்த பிறகு தான் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சதும் சரி, வரன் அமைஞ்சதும் சரி. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிட்டுது. இன்னும் ஒரு 2 மந்த்ஸாக என்னமோ இருக்குது கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வேலையை ரிசைன் பண்ணிட்டு யூஎஸ்லேயே போகிற மாதிரி, அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி அந்த பையனோட. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த துறையில் பேஷனோ, எதில் ஆர்வமோ அந்த துறையில் வேகமாக முயற்சி பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த 7.5 சனியில் வந்து நீச்சலே தெரியாத ஒருத்தவங்களை போட்டு 10 பேர் தண்ணியில் போட்டு அமுக்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தோல்வி மேலே தோல்வியை சந்தித்து அவமானம், நஷ்டம், தொழில் நஷ்டம், அவமானம், கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையும் சந்தித்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த நம்பிக்கையே போயிட்டுது. சரிங்களா? இது அந்த 7.5 சனிக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க? சிங்கம் மாதிரி இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முயல் மாதிரி ஆகிட்டீங்க. சரிங்களா? முயல் வந்து ஒரு எலி வந்தாலும் பயந்துட்டு ஓடும். அந்த மாதிரி சிங்கம் மாதிரி இருந்த நீங்கள் ஒரு முயல் மாதிரி ஆகிட்டீங்க. உங்களுடைய பழைய திறமையெல்லாம் திரும்ப வரப்போகுது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பழைய திறமைகளை நீங்கள் மீட்டெடுத்துருவீங்க. அதுக்கு அடுத்தது தான் உங்களுடைய கெத்தே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, முயற்சியை பண்ணுங்கள், விடாமல் பண்ணுங்கள், அதாவது நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வேணும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு சின்ன கம்பெனிக்கு நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இன்டர்வியூ போயிருந்தேன். ஒரு சின்ன கம்பெனி. சரி, ஒரு இன்டர்வியூனா எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போனேன். அதாவது ரொம்ப சின்ன கம்பெனி. நான் படித்த படிப்புக்கும் அந்த கம்பெனி வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. போனேன். அப்போ வந்து எனக்கு நிகரான படிப்பு படித்த ஒருத்தர் அங்கே வந்திருந்தார். அப்போ நாங்கள் எங்கே படிச்சிங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் தான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களே, எதுக்கு இங்கே வந்தீங்க, இந்த கம்பெனிக்கு வந்தீங்கன்னா, அவர் சொன்ன பதில் என்னென்னா, இல்லை பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் போனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், நம்மளாலாம் முடியாது, அதனால் காம்படிஷன், இதுனா ஈஸியாக அந்த வேலையை நான் செஞ்சுருவேன், அந்த வேலையெல்லாம் காம்படிஷன் அதிகம், அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம், சம்பளம் அதிகமாக கிடச்சாலும் கஷ்டம், அதனால் அது பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். அதிலே தெரியும் அவருக்கு மேலே அவருக்கே நம்பிக்கை கிடையாது. சரிங்களா? அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை கிடையாது. ஒரு 10 வருஷம் கழித்து நான் அவர் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அதே சாதாரணமாக தான் இருந்தார், ரொம்ப எளிமையாக தான் இருந்தார். அந்த நேரத்தில் நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ பார்த்தேன், ஒன்று ஒரு வேலை இல்லாமல் இருக்கணும், இல்லைனா ஏதோ சாதா வேலையில் தான் இருக்கணும். ஏதோ ஒரு 5000 6000 சம்பளத்தில் ஏதோ ஒரு வேலையில் தான் இருக்கணும். அந்த அளவு. ஏன்னா அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை கிடையாது. முதல்ல தனுசு ராசிக்காரங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பணும். சரிங்களா? கடுமையாக உழைக்கணும், விடாமல் முயற்சி பண்ணணும். உங்களோட உயர்வான எண்ணத்தை ஒருபோதும் விடவே கூடாது. சரிங்களா? இதுக்கு மேலே அருமையான பொற்காலம். அதாவது புலி பதுங்குதுன்னு வச்சிங்களா, அது பயந்துன்னு பதுங்கல, அதுக்கான நேரத்தை எதிர்பார்த்து அது பதுங்கின்னு இருக்குது. கரெக்டாக அதுக்கான நேரம் வரும்போது அது பாய ஆரம்பிக்கும், உடனே அது இறைய பிடிச்சிரும். அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் தோத்தீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் முயற்சி பண்ணி தோத்தீங்க, நீங்கள் அதிக முதலீடு பண்ணீங்க, எல்லாமே உங்களோட சீக்கிரம் முன்னேறணும், நல்ல முறையில் முன்னேறணும்னு அந்த உயர்வான எண்ணம் தான் அது. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் சீட்டாடியோ இல்லை வந்து குடிச்சிட்டோ நீங்கள் ஒன்றும் அழிச்சிடல. சரிங்களா? முயற்சி பண்ணீங்க, அது ஒரு சில தவறு நடந்திருக்கலாம். இந்த 7.5 சனியால் எல்லாமே நஷ்டத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ 7.5 சனி, அந்த சனி பகவானும் 3வது இடத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு. சரிங்களா? குரு பகவானும் 5வது இடத்துல வந்திருக்காரு, அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. இப்போ உங்களுடைய திறமையை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. அதேமாதிரி கடந்த காலத்தில் என்னென்ன தவறுலாம் நீங்கள் பண்ணீங்களோ அதை திரும்ப பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் சரிங்களா, நீங்கள் ஓட வேணாம், நடந்தே போங்க. ஒரு ஸ்டெப்பையும் கவனமாக வைங்க. நீங்கள் முன்னேற ஒரு ஸ்டெப்பும் அது முன்னேற்றமாக தான் இருக்கணும் சரிங்களா, பின்னோக்கி வரவே கூடாது, அது முன்னோக்கி மட்டும்தான் போகணும். ஆகையால் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா. வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆர்வம்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் பண்ணணுன்னு ஆர்வம்னா எக்கச்சக்க லாபம் வரும், எக்கச்சக்கமாக வரும் லாபம் சரிங்களா. அதேமாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனே திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் உடனே குழந்தை பிறக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உடனே குழந்தை பிறக்கும். அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். வீடு இருக்கவங்களுக்கு இன்னும் 2 வீடு வாங்குவீங்க. சொத்து பத்துக்கெல்லாம் அதிகமாக சேர ஆரம்பிங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கெட்ட காலமே கிடையாது, எல்லாமே போயிட்டுது. 7.5 சனியோட எல்லாமே அடிச்சுன்னு போயிட்டு, இதுக்கு மேலே இனி வரும் காலம் நல்ல காலம். அதை இடைவிடாமல் உழைச்சி உங்களை யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ நீங்கள் இதுக்கு மேலே எழவே மாட்டீங்க, நீங்கள் விழுந்தது தான், இதுக்கு மேலே நீங்கள் வந்து அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கணும். அந்த ஒரு உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கணும் சரிங்களா. ஏற்றுக்கணும், உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கணும். வேகத்தைனா உழைப்பை சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கணும், கடுமையாக உழைக்கணும், விடாமுயற்சி நீங்கள் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை அப்படி இல்லாமல் வேகத்தை உயர்த்தணுன்னா நீங்கள் 2 வீலர்லையோ கார்லேயோ போகும்போது வேகமாக போகணும் நான் சொல்ல, அங்கே பொறுமையாக தான் போகணும், நிதானமாக தான் போகணும். வளைவில் பொறுமையாக தான் பார்த்து நீங்கள் வளையணும். ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறீங்கன்னா யாராவது வராங்களான்னு பார்த்து பொறுமையாக தான் கிராஸ் பண்ணணும் சரிங்களா. அதுதான் அந்த நிதானம் இருக்கணும். அதேமாரி உங்களுடைய உழைப்பில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது கொண்டு வந்து சேர்க்கும். கடுமையாக உழைங்க, விடாமல் உழைங்க, நம்பிக்கையோடு உழைங்க சரிங்களா. இனி வரும் காலம் நீங்கள் நினைக்கிறத விட லாபம் அதிகமாக வரும். அதாவது காண்கிறது கனவா அல்லது நனவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுதுங்க சரிங்களா. அதாவது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போனாலும் கரெக்டாக போங்க. அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதேமாதிரி சேமிக்கணும். மாதம் ஒரு 30% உங்களுடைய வருமானத்தை சேமிங்க. அதுவே மிகப்பெரிய கோடீஸ்வரனா உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆகையால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் அந்த வாய்ப்பு வந்து தவறவே விடக்கூடாது. உங்களோட எதிரிகள் முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும் சரிங்களா. அதுதான் உங்களோட நீங்கள் பண்ண வேண்டியதே அதுதான் சரிங்களா. அவங்க வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு போயிட்டாங்க சரிங்களா, ஆனால் அதை நீங்கள் செயலால் முறியடிக்கணும். அதுதான் சிங்கம் சரிங்களா. நான் வந்து ஒரு சிங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரங்களாம் சிங்கத்துக்கு சமம். உங்களோட முயற்சியை, பழைய முயற்சியை திரும்ப யோசித்து பார்த்து திரும்ப உறுதியாக முயற்சியோடு நீங்கள் இறங்குங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.